கணேச சரணம் சரணம் கணேசா. என் நெஞ்சங்களில் நிறைந்த கணபதி டிவி அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இப்ப நம்ம பார்க்க போறது நம்முடைய வார ராசி பலன்கள். நம்முடைய வார ராசி பலன்கள்ல ஜூன் மாசம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த வாரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, மிக முக்கியமான விசேஷம் நாளைய தினம், அதாவது 25ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது மிகுந்த மகத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக நான் பார்க்கிறேன். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்தை நாங்க தொடங்குறோம் சார், எங்களுக்கு எது தொட்டாலும் தடை வருது சார் அப்படிம்பாங்க. இந்த தடைன்னு ஒரு சொல் இருக்கு. தடை அதை உடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தடை உடைபடணும் அப்படின்னா அதற்கு கணபதி என்ற தெய்வத்தினால்தான் முடியும். விக்ன விநாயக பாத நமஸ்தேன்னு அப்புறம் சொல்றோம். ஆகவே நமக்கு என்ன தடை இருந்தாலும், எந்த காரியத்தில் நாம் இருந்து அதில் தடை இருந்தாலும் தடை விலகணுங்கிறதுக்காகத்தான் விநாயகரை வழிபடுறோம். அதனால தான் எதை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவும் பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது போடுறோம். எந்த ஒரு தெய்வ வழிபாட்டு முறையை நாம் தொடங்குகிற போதும் விநாயகரை வழிபடுகிறோம். வீட்டில் ஒரு ஹோமம் பண்றோம், விநாயகர் வழிபாடு, எல்லாத்திலையும் விநாயகர் வழிபாடு. அந்த விநாயகருக்கு உரியது சங்கடகர சதுர்த்தி. உங்களால முடிஞ்சா இன்னைக்கு கொழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுங்க, அருகம்புல் மாலையை சுட்டுங்கோ விநாயகருக்கு, விநாயகருடைய மந்திரத்தை சொல்லுங்க, எது முடியுமோ அதை செய்யுங்க. அதை செய்கிற போது விநாயகர் நம்முடைய படிப்பாக இருக்கட்டும், நம்முடைய வேலையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பக்கபலமா இருந்து உதவுவார். 25ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த வாரத்துல சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரத்துல துவங்கி அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இந்த வாரம் சந்திர பகவான் பயணத்தை துவங்குறார். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தை துவங்குறார். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கார். முக்கியமான கம்யூனிகேஷன் ஒன்று இந்த வாரம் வெற்றி அடைய போறது. உங்களுடைய முயற்சி ஒன்று வெற்றி அடைய போறது. முக்கியமான ஒப்பந்தத்தில் பலர் இந்த வாரம் கையெழுத்திடுவீர்கள். ஒரு வேலை சம்பந்தப்பட்ட அக்ரிமெண்டோ, ஒரு வீடு வாங்க சம்பந்தப்பட்ட அக்ரிமெண்டோ, ஒரு ஃபாரின் போகக்கூடிய அக்ரிமெண்டோ, ஒரு பிசினஸ் தொடர்பாகவோ எப்படியோ ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடிய யோகம் இப்போ வருது. வெளிநாடு தொடர்பான ஒரு கம்யூனிகேஷன் அது வெற்றி அடைய போறது. ஃபாரின் போகக்கூடிய உங்களுடைய முயற்சியாக இருக்கட்டும், ஒரு பாஸ்போர்ட் விசா வாங்குற முயற்சியாகட்டும், இந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற போறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தன பாக்கியத்தை தருவார். தன காரகன்னு பேர் குரு பகவான். காசு பணத்தை தரக்கூடியவர் அப்படின்னு பேர். அதற்கு அவர் தான் அதிபதி. அந்த குரு ஜாதகத்துல 2வது ஸ்தானத்துக்கு பேரு தனஸ்தானம். அதுல உட்கார்ந்து இருக்கார். அப்போ நல்ல தன வருமானத்தை கொடுப்பார். வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான வருமானத்தை கொடுப்பார். இந்த வாரத்துடைய 2வது 3வது நாட்களில் உங்களில் பலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அதாவது 25, 26 தேதிகள்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப உருவாகிறது. அதே போல பலருக்கு இந்த வாரத்துல அரசு விருதுகள் கிடைக்கக்கூடிய யோகம், அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம், அரசு வேலை கிடைக்கிற யோகம் அதெல்லாம் கூடி வருது. சகோதரர்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். அவளோட
ரிலேஷன்ஷிப் பிரதர்ஸ் இருக்கு பாருங்க, அதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சனியுடைய பார்வை செவ்வாயின் மீது விழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல செவ்வாய் ராசியிலேயே இருக்காரு அப்படின்னு சொல்றச்சே நாம சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும். அதை போல நம்ம குடியிருக்கக்கூடிய வீடுகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில நெருக்கடிகள் இருக்கலாம், சிலருக்கு வீடு மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வரலாம். அதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு முயற்சிகள் ரொம்ப சாதகமா உங்களுக்கு இருக்க போறது. சிலருக்கு இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்கள், காது மூக்கு தொண்டை தொடர்பான ப்ராப்ளங்கள் சிலருக்கு இருக்கலாம். அரசு வேலைகள் உங்களுக்கு சாதகமா முடியும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்ல முறையில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இந்த காலத்தில் இருக்க போறது. உங்க முயற்சி, இது சம்பந்தமான முயற்சி வெற்றி அடைய போறது. ஸோ மனசுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும், எதிர்பார்க்கிற காரியங்கள்ல வெற்றியும், பெண்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமுமா இந்த வாரம் நடக்க போறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக முனீஸ்வரன் வழிபாடு செய்யணும். செவ்வாயை சனி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முனீஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை, பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சாதகமா இருக்கார், 2வது ஸ்தானத்தில் இருக்கார், நல்ல வருமானத்தை கொடுத்துருவார். மனசு முழுவதும் எப்படியாவது வருமானத்தை பெருக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். 2 சிந்தனைகள் மிகப்பெரியதா இருக்கும் இந்த வாரம். ஒன்று காசு பணம் அதிகம் சம்பாதிப்பது, இன்னொன்று சுப நிகழ்ச்சிக்கு நடத்துவது. அதாவது வீட்டில் ஒரு கல்யாணத்தை நடத்துவது, ஒரு சீமந்தத்தை நடத்துறது, உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான செய்தியை தேடுவது, மகன் வாழ்க்கையில் ஒரு சுபமான செய்தியை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவது, இதெல்லாம் இப்ப நடக்கும். பினான்சியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்க போகுது. ராசியில குரு இருக்கார், 2வது இடத்துல சுக்கிரன் இருக்கார். 2 கிரகமும், காசு பணத்தை தரக்கூடிய 2 கிரகமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் முதல் 2 நாட்கள் தனஸ்தானத்தில் இருக்கார், அது மிகச்சிறந்த நன்மை. பிறகு 3வது ஸ்தானத்துக்கு போறார். உங்க கம்யூனிகேஷன், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்திடுவீங்க. பணம் வருமானம் வரக்கூடிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். புதிய பிசினஸ் முயற்சி பண்ணுவீங்க. பிசினஸ் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. அதனால நல்ல பண வருமானம் வரப்போறது. அது மாதிரி பழைய பிளாட்டை விற்கக்கூடிய முயற்சி, புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி, இதெல்லாம் வெற்றி பெறும். பலருக்கு இப்போ இடமாற்றம் கைகூடும். இது ஒரு நல்ல ஒரு யோகமான நேரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்ல ஒரு காரியம் ஆகிறதுக்கெல்லாம் இப்ப முயற்சி பண்ணலாம். தெருவோர வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள், தெருவோரம் அலைந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபம் வரும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்கள், கம்யூனிகேஷன் செக்டாரை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இது ஒரு யோகமான வாரமா மாணவர்களுக்கு அமைய போறது. ஆன்லைன் எஜுகேஷன், புதிய கோர்சஸ் படிக்கிறது அப்படின்னு இருக்கும், புது ப்ராஜெக்ட் பண்றதுன்னு இருக்கும். அனுபவ கல்வியை மாணவர்கள் இப்போ கத்துக்கிடுவாங்க. வெளியிடங்களுக்கு போறது, ஒரு பிராக்டிஸ் பண்றது, முக்கியமான ஒர்க் ஷாப்ல போய் அட்டன் பண்றது, உங்கள் படிப்பு ரீதியான ஒர்க் ஷாப் இருந்தால் அட்டன் பண்றது, ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கிறது, அதெல்லாம் மாணவர்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதை போல பெண்களுக்கு நல்ல வருமானம் வருவதும், குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப நல்லவார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அவரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் கூடி வரும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியில சுக்கிரன் இருக்கிறது மிகுந்த நன்மை அப்படின்னு நான் முன்னரே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்காருன்னா மகாலட்சுமி நமஸ்காரத்தை பண்ணிட்டே இருக்கணும். குறிப்பாக மகாலட்சுமி மேல மந்திரங்கள் சொல்லணும். அதுலயும் ஸ்ரீ சுக்தம் சொன்னால் ரொம்ப பலன் கிடைக்கிறது. கனகதாரா சோஸ்திரத்தை சொன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கிறது. ஓம் செல்வ திருமகளே போற்றிங்கிற அழகு மந்திரம் தமிழ்ல இருக்கு. அதை சொல்ல சொல்ல செல்வ செழிப்பு பெறுகிறது. இது அப்படிப்பட்ட அருமையான வாரம். இந்த வாரம் முழுக்க மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உங்கள் இல்லங்களில் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். மன மகிழ்ச்சியா இருப்பீங்க.
உங்க மனைவி மக்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. குடும்பம் ரொம்ப அனுகூலமா சந்தோஷமா இருக்க போறது உங்க குடும்பம். நீங்க பணம் சம்பாதிப்பதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. உங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆளுக்கு தகுந்தாற் போல பேசுவீங்க. உங்க பேச்சு சாமர்த்தியம் பெருகும். வியாபார விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு காட்ட போறீங்க. புதிய ஒரு சந்தோஷம், ஒரு தெளிவு, ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்க போறது. தெய்வ வழிபாடு செய்யணும். தெய்வ வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ரொம்ப வெற்றிகள் உண்டு. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். சந்திர பகவான் இந்த வாரத்துல உங்களுக்கு 7வது ஸ்தானம், 8வது ஸ்தானம், 9, 10 ஸ்தானங்கள் எல்லாம் சேர்ந்து 11வது ஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்றார். இந்த காலகட்டத்தில் நீங்க 24ஆம் தேதி, 25 இந்த தேதிகளில் முக்கிய முடிவு எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பயணங்களை தவிர்க்க வேண்டும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயாருக்கு சில உடல்நல பாதிப்புகள் இப்பொழுது கொடுக்கலாம். அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் சில நெருக்கடிகளை சந்திக்கலாம். இதெல்லாம் உங்க தாயாருக்கு நடக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க படிப்புல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் பாடங்களில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவடைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில பாடங்கள் புரியாமலேயே நீங்க படிக்கிறதா இருக்கும். உங்க ஆசிரியர்களிடம் நீங்க ஒரு ஆலோசனை பெற்றுண்டு அவங்களுடைய கைடன்ஸோடு நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரிகளுக்கு மிகுந்த வெற்றி காத்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வேலையை தரக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ரொம்ப யோகமான நேரம். இந்த கன்சல்டண்டா இருக்கக்கூடியவங்க, சைக்காலஜிஸ்ட், சைக்கிரியாட்டிஸ்ட், எலும்பு நோய் மருத்துவர்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட சிகிச்சை செய்யக்கூடியவர்கள், கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்க, லாயர்ஸா பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றகரமான தகவல்கள் வரக்கூடிய சூழல் பலருக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்க. எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்துல பயணம், 8ஆம் இடத்துல பயணம், 9ஆம் இடத்துல பயணம், 10ஆம் இடத்தை நோக்கி செல்கிறார். நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் இப்ப கூடி வந்துடும். அதை போல இந்த வாரத்துல 26ஆம் தேதி பிற்பகல்ல இருந்து 26, 27 தேதிகள் எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும். இந்த நாட்கள்ல பயணங்களை நீங்கள் தவிர்க்கணும். உங்களுடைய மனசுல ஏதோ ஒரு அழுத்தம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால மனசை அப்படி தியானம் பண்ணுங்க. நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வார கடைசியில் உங்களுக்கு வரப்போறது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப் போகிறது. நல்ல பணப்புழக்கம் இருக்கும். குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால பணப்புழக்கம் நல்லா இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். உங்களுடைய உள்மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகிறதுக்கு நரசிம்மர் வழிபாட்டை செய்யணும். இந்த நரசிம்மர் வழிபாடுங்கிறது எப்படிப்பட்ட ப்ராப்ளங்களையும் சால்வ் பண்ணும். அதுவும் மந்திர ராஜபதத்தை சொல்லணும். நரசிம்மரை வழிபடக்கூடியவா மந்திர ராஜபதம் ஸ்லோகம் இருக்கு. நெட்ல போய் பாருங்க. மந்திர ராஜபதம். இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் நம்மை விட்டு விலகும். கடகராசிக்காரர்களுக்கு பெரும் துணையாக இப்ப நரசிம்மர் இருக்க போறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வ செழிப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு இதை கொண்டு வந்து கொடுக்க போறது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. சிங்கப்பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சூரியனுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் சிம்மராசிக்காரா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா லாபத்தில் சூரியன். அந்த சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில நல்ல வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருப்பார். சிம்மராசிக்காரங்க எப்பவுமே புகழ் வெளிச்சத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். அப்படி விரும்புறவங்க. நான் எப்பவுமே
புகழ்ல நான் இருக்கணும், என் வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்படி விரும்புறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் புகழ் பெற முடியும். எந்த துறையில நீங்க இருந்தாலும் வெற்றி கொடி நாட்ட முடியும். அரசியலில் புகழ் பெற முடியும். அரசு பதவிகள் கிடைக்கிற யோகம் கிடைக்கும். உங்களுக்கு எதை நோக்கி நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ, எது உங்கள் எந்த பருவத்தில் இருந்து எதை நோக்கி முயற்சி செய்கிறீர்களோ அந்த பருவத்திற்குரிய அந்த நன்மை நடக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோகத்தை இந்த ஸ்லோகம் தரும். இந்த வாரம் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு கால் வலிகள் வரலாம், உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், அதை போல கால்களில் பிரச்சனை சிலருக்கு இருக்கும், சிலருக்கு மூட்டு எலும்பு பிரச்சனைகள் இருக்கலாம், வாயு தொந்தரவுகள் உடம்புல அதிகம் இருக்கிறதுனால நிவர்த்தி பண்ணிக்கணும். பிஸ்னஸ் பண்ற சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. புது பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் முயற்சிகள் நல்ல வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்கள் முன்னேற்றத்திற்கான எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரம். திருமண உறவுகள், திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவங்க திருமண உறவு அமையக்கூடிய யோகம். திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு அமையும். இளம் தம்பதிகள் தேனிலவு சென்று மகிழ்ச்சியை அனுபவிப்பது, இன்னும் மகிழ்ச்சிக்கான விஷயங்களை கடைபிடிப்பது என்று இளம் தம்பதியர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு இப்போ வாய்ப்பு கிடைக்க போகிறது. ஒரு நிலைத்த வேலையை நோக்கி பலர் இப்பொழுது செல்ல துவங்குவீர்கள். அதுக்குள்ள முயற்சியில் இறங்குவீங்க. ரொம்ப நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க சங்கரலிங்கம், சங்கரநயினார் கோயில் சங்கரலிங்கத்தை வழிபடுங்கள், எல்லா நன்மையும் நடக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் தான் தெய்வம். அந்த புதன் பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்தில் இருக்கார். நாளை மறுநாள், அதாவது 26ஆம் தேதி அவர் கடகத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற யோகம் இந்த வாரம் கிடைச்சுடுறது. குறிப்பா யங்ஸ்டர்ஸ், சார் எனக்கு நல்ல வேலையே இல்லை சார் அப்படிங்கிற வாழ்க்கை நல்ல வேலை கிடைக்க போகிறது. வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. இந்த வாரத்தில் எழுத்தாளர்கள் நல்ல புகழ் பெறுவீங்க, பேச்சாளர்கள் நல்ல புகழ் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் மறையும். பெண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் அது அமைய போகிறது. மனக்கவலைகள் பெண்களுக்கு மறையும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை மாறணும் நினைக்கக்கூடிய பெண்களுக்கு அது அமைய போகிறது. ரொம்ப ஒரு நிம்மதி கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வையினால் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. உங்களுடைய பேச்சுக்களில் கவனமா இருங்க, உங்க கம்யூனிகேஷன்ல கவனமா இருங்க. பயணங்களில் மிகுந்த பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு நேர பயணங்களை டோட்டலா விட்டுருங்க. உங்கள் பயணங்களில் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்வது மிகுந்த நன்மையை தரும். உங்கள் சகோதர உறவு, அவருக்கு சில பாதிப்புகள் வரலாம். சகோதரர்களுடைய உடல் நலம், அவர்கள் வாழ்க்கை நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. இளைய சகோதரரோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ காட்டுறது. புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அது நல்ல கனிந்து வரும். மீடியா துறையை சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாரமாக அது இருக்க போகிறது. மாணவர்களுக்கு அற்புதமான வாரம். படிப்பில் நல்ல வளர்ச்சி இருக்கும், எதிர்பார்க்கிற முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குணசீலம் பெருமாள். குணசீலம் சென்று பெருமாளை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் கிடைக்கும். வாழ்க்கையில மனக்கவலைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை போக்கக்கூடிய மா மருந்து அந்த குணசீலம் பெருமாள். அவரை போய் சேவிங்க, நல்லது நடக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ரொம்ப அனுக்கிரகம் பண்ண போறார். இந்த வாரத்தில் அவருடைய பயணம் பிள்ளையார் பிறந்த நட்சத்திரத்துல அமையிறது. அவ துலா ராசிக்காரர்களுக்கு
சந்திரன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்குவதனால் விநாயகருடைய அனுக்கிரகம் நிறைந்த வாரம். இந்த வாரத்திலே பள்ளிக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். துளாராசிக்காரங்களுக்கு காதல் விவகாரங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். சிலருக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆகி இன்னொரு லவ் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. திருமண வாழ்க்கையில 2வது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடி வரும். பெண்களுக்கு மிக உயர்வான ஒரு வாரமாக இருக்க போறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை, உடம்புல வாய்வு தொந்தரவினால் பிரச்சனை, சிறுநீரக கோளாறு போன்றவை சிலருக்கு தென்படுவதனால், சுகர் கம்ப்ளைண்ட் பலருக்கு இருக்கிறதுனால உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. உங்களுடைய கணவருடைய சப்போர்ட், உங்க மனைவியுடைய சப்போர்ட், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போறது. தாய் தந்தையருடைய ஆதரவு துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த இளைஞர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. கல்யாண விஷயங்கள் கைகூடும். செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்னு அடுத்தடுத்து வெற்றிகள் உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. ஒரு புத்துணர்வோடு நீங்க செயல்பட போகிற ஒரு நல்ல வாரம் துளாராசிக்கார எடுத்துக்கலாம். நல்ல ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கூடி வருது. இப்பதான் தெளிவு கிடைக்கிறது ஹையர் எஜுகேஷனை பத்தி. உங்களுக்கு என்ன படிப்பு படிக்கலாம், எதை படிச்சா முன்னேற்றம் வரும்லாம் தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியை வழிபடுங்கோ. கல்விக்கு அவள்தான் பொறுப்பு, நல் வாழ்க்கைக்கு அவள்தான் பொறுப்பு. மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே, உமையே நீ வந்து உன்னருள் தந்திட்டால் உயருமே மாந்தர் நிலையே, நிலையேதும் இல்லாத வாழ்வினை தந்திட்ட நிலையான வண்ணமையிலே அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் பாடியிருக்கார். அந்த மீனாட்சியை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது பொன்னான காலம். இந்த காலகட்டத்தில் புதுசா வேலை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அருமையான முறையில் கிடைக்க போறது. வாரத்துடைய முதல் நாள் அன்று பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல அரசு அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். மனைவியுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. வீடு வாங்கிறதுக்கு கடன் கிடைக்கும், சொத்துக்கள் வாங்கிறதுக்கு கடன் கிடைக்கும். நல்ல பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ பலருக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். சுபகாரியங்கள் நல்லபடியாக கூடி வரும். மனசுக்கு மகிழ்ச்சியான பல சம்பவங்கள் உண்டு. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படிப்புல மாணவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்புகள்ல சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். இடுப்புல அடிபடுவது, கழுத்துல அடிபடுறது, கழுத்து எலும்புகள்ல பிரச்சனை, அப்படியெல்லாம் சிலருக்கு வரலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா இருந்தாலும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். நீங்க அவசியம் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்? உங்கள் இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு பசுமை தீபம் தினந்தோறும் ஏற்றி வருவது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. நாகநாத சுவாமி, நயினார் கோவில் நாகநாத சுவாமியை வழிபட எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான வாரமா இருக்க போறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்னு இருக்கு. வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரும். வேலை தொடர்பான ஒரு இன்டர்வியூ இன்னும் அட்டன் பண்ணக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே போல அம்மாவுடைய உடல் நலத்துல இந்த வார கடைசி நாட்கள்ல அம்மாவுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். பள்ளிக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வார இறுதி நாட்களிலே படிப்புல கொஞ்சம் கவனக்குறைவு தென்படும். படிப்புல அதிக கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். குறிப்பாக வெள்ளி
சனி கிழமைகளில் படிப்பில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் புதிசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பூர்வீக சொத்து வரக்கூடிய யோகம் இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனைவி வழி உறவினர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. ஃபாரின் அசைன்மெண்ட் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். வருமானம் பெருகும். ரொம்ப ஒரு அனுகூலமான வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய நன்மைகள் பெருகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்க ராசியிலேயே பயணம் பண்றார். உங்க தனஸ்தானத்தில் பயணம் பண்றார். உங்க தைரியஸ்தானத்தில் பயணம் பண்றார். இந்த வாரம் உங்களுக்கு முதல் 2 நாட்கள் ஒரு பரபரப்போடையே செயல்படுவீங்க. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அதற்கு அடுத்த 2 நாட்கள் நல்ல வருமானம் வந்து சேரும். புதியதாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடைசி 3 நாட்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கழுத்து எலும்புகள்ல சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். சிலருக்கு உங்க பேச்சுக்களினால் பிரச்சனை வரலாம். அப்படிங்கிறனால கவனமா இருங்க. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பிஸ்னஸ் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கு. எதிர்பார்க்கிற பிஸ்னஸ் லோன் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி உறவுல கருத்து மாறுபாடுகள் அவ்வப்பொழுது சண்டைகள் தென்படுவதனால அதில் கவனமா இருக்கணும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். சர்வீஸ் செக்டார்ல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும். சர்வீஸ் செக்டார்ல ஒர்க் பண்றவாளுக்கு வருமானங்கள் கூடும். இது ஒரு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போற வாரம். ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருள் திருவருள் நிறைந்த ஒரு நல்ல வாரம். அப்படிங்கிறனால மகிழ்ச்சியான சூழலில் நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆணை முகத்தான் கணபதியை வழிபடுங்கோ, நன்மைகள் நடக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் பாருங்க 12ஆம் இடத்துல ராசியில 2ஆம் இடத்துல வர. அப்ப இந்த வாரம் பலருக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. கும்பராசிக்காரங்க பலர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சார் வேலை போயிருச்சு சார், எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க. பாருங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையில பலருக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த வாரம் கிடைக்கும். அதே போல இது இந்த வாரத்துல சிலருக்கு வேலை பழு அதிக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம், ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டு தான் இருக்கும். நிறைவான 2 நாட்கள் இருக்கு பாருங்க, வாரத்துடைய கடைசி 2 நாட்கள். அப்ப நல்ல வருமானம் சேரும். அந்த காலகட்டத்தில் இந்த கடைசி 2 நாட்களும் நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது நான் சொல்வது 29, 30 தேதிகள் எல்லாம் நீங்க பேச்சுல அமைதியா இருக்கணும், மௌனம் இருக்கணும். பேசுவதை விட மௌனமாக இருப்பதுதான் கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப பெரிய வெற்றியை கொடுக்கும். அதாவது மௌனமா இருங்க. நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கோயில் கோபுரங்களை தரிசனம் பண்ணுங்க. கோபுரத்தின் மீது இருக்கக்கூடிய கலசங்களை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு சகோதர உதவிகள் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சொத்தை விற்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு. இவெல்லாம் பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். கும்பராசிக்காரங்க வழிபாடு செய்வது நன்மையை தரும். மகாலட்சுமியுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்க. மகாலட்சுமியுடைய அனுக்கிரகமும் துர்க்கையுடைய அனுக்கிரகமும் பரிபூர்ணமா இருக்கு. கும்பராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். அதே போல துர்க்கைக்கு துர்கா சப்த ஸ்லோகின்னு ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அதை சொன்னீங்கன்னா பெரிய வளர்ச்சி வரும். சிலருக்கு சில புரளிகளை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். உங்களை பற்றிய வதந்திகள் கொஞ்சம் சமூகத்திலே இப்போ உலவும். உங்களுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள், புரளிகள் உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு காயப்படுத்தினாலும் பொறுமையாக இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கு அவசரப்பட்டு பதில் கருத்துக்கள் சொல்லாமல் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். கலைத்துறையிலே நல்ல வாய்ப்புகள் இப்போ கூடி வரும்.
பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய யோகம் கும்பராசி பெண்களுக்கு இப்போ உண்டு. பிஸ்னஸ் பண்றவாளுக்கு அதீதமான வளர்ச்சி இருக்கும். எதிர்பார்க்கிற நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த வாரத்துல முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரப்போறது. குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டியது வடபழனி முருகன். வடபழனி முருகனை வழிபடுகிற போது எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு லாபத்துல சந்திரன் இருக்கார். அதுலேருந்து தான் பயணத்தை துவங்குகிறார். எல்லா விஷயங்களும் இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கு லாபமா இருக்கு. குறிப்பாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்குற விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அதே போல இந்த வாரத்துல அப்பா வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இப்பொழுது காணப்படும். வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வாரம் மிகுந்த சாதகமா இருக்கு. வேலை மாற்றம் செய்ய முடியும். காது, மூக்கு, தொண்டை போன்ற பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அப்படிங்கிறதுனால உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும். கால் பகுதிகளிலும் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களை காப்பாற்றப் போகிறது. வியாபாரிகளுக்கு இது வெற்றிகரமான வாரமா இருக்க போகிறது. புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் பெருகும். உங்கள் சுய ஜாதகம் அனுமதித்தால் புதிய பிசினஸ் துவங்கலாம். ராசியில ராகுவும் 7ல கேதுவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் செய்யும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஃபாரின் போற யோகம் கைகூட போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலயன். சுசீந்திரம் தானுமாலயனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் கூடி வரும். அன்பர்களே, இந்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு வரேன். நேரடியாக ஜோதிட ஆலோசனை வேணும் பலர் கேட்குறீங்க. அப்படி எங்களை அணுக விரும்பக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் எங்களை மீட் பண்ணலாம். டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிட்டு வருது. உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இதில் உங்களுடைய பெயரும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். அன்பர்களே, இந்த பதிவில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்க முடியும். ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண் தான் எங்களுடைய அலைபேசி எண். அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இந்த எண்ணிலேயே உங்களுக்கு உங்களுடைய பெயர், உங்கள் ஊரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.